இறந்த உரிமையாளரின் முகத்தை கடித்து குதறிய பூனையை வளர்ப்பு நாய் கடித்து கொன்ற சம்பவம் நிகழ்ந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள குன்றக்குடி மயிலாடும்பாறை பகுதியில் வசித்து வந்தவர் சுலோக்ஷனா. 70 வயதாகும் இவருக்கு முனீஸ்வரி பாண்டி, செல்வி ஆகிய 2 மகள்கள் உள்ளனர். மூதாட்டி சுலோக்ஷனா தனியாக தனது பேரனுடன் வசித்தார். இந்த நிலையில் சம்பவத்தன்று இரவு மூதாட்டி சுலோக்ஷனா உடல்நலக்குறைவால் இறந்து விட்டார். அப்போது அவர் வீட்டிலிருந்த பூனை ஒன்று அவரின் முகம் முழுவதும் கடித்து குதறி உள்ளது. இதை பார்த்த சுலோக்ஷனாவின் வளர்ப்பு நாய் பூனையுடன் சண்டையிட்டு பூனையை கடித்து கொன்றதாக கூறப்படுகிறது. இறந்த உரிமையாளரின் முகத்தை கடித்து குதறிய பூனையை வளர்ப்பு நாய் கடித்து கொன்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த நாய் இப்ப நீங்க வளர்க்குற நாய் தான், குட்டி நாய் தான். பெரிய நாய் நான் கூட பரவாயில்ல, உங்களுக்கான சொன்னா பரவாயில்ல, உங்களுக்கான நாய். அவங்களுக்கு வயசு என்னக்கா? சுலோச்சனா வயசு 67 தான் இருக்கு. 67 தான். முடியாம இருந்தாளாக்கா? முடியாமலாம் இல்ல, இல்ல தெளிவா. நேத்து சாயந்தரம் நான் தான் உதவி வரேன். அப்ப இப்ப கடிக்கும் போது விரட்டி விட்டு இருப்பாங்களா? உயிர் போனதுக்கு அப்புறம் என்ன முடியும்? எப்படி உயிர் போச்சு அதான் கேக்குறேன். அவங்க படுக்கும் போதே போயிருச்சா இல்ல நாய் கடிச்சனால போச்சா? இப்ப என்னை நாய் கடிக்குதுன்னா சூன்னு சொல்லாம இருப்பா. ஆமா ஆமா சொல்லுவல்ல. ஆமா, உள்ளுக்க படுத்துருக்க என் மயன் எனக்கு கூப்பிட மாட்டாளா? கத்துவாங்கல்ல. ஆமா. அப்ப அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம், உயிர் போயிடுச்சு. அவங்க ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்ல இருந்தாங்களாக்கா? கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏற்கனவே முடியாம தான் வச்சிருந்தேன் எங்க அம்மாவை வீட்டுலதான். எனக்கு ஆஸ்பத்திரி கூட்டி வந்துனாச்சு. வேண்டாம், என்னை வீட்டுல கொண்டே வச்சுக்காங்கப்பா, என்னை ஆஸ்பத்திரிலாம் கொண்டே ஓட்டி இழுக்காதீங்க அப்படின்னாங்க. வீட்டுக்கு கூட்டி போங்கன்னாங்க. வீட்டுலாம் இருந்துச்சு அம்மா. சரி சரி. உயிர் போனதுக்கு அப்புறம் தான் அது வாங்கிடுது. இப்ப நம்மள ஒரு நாயோ பூனையோ கடிக்கும் போது சீன்னு சொல்லிடுவோம், தட்டி விடுவோம், இல்ல சத்தம் போடுவோம். அப்பா ஏமா சரி கடிக்குதுப்பா. உயிர் போனதுக்கு அப்புறம் வீட்டுல வளர்த்த நாயும், வீட்டுல வளர்த்த நாயெல்லாம் வெறுகுன்னா கொஞ்சம் பெருசா இருக்குமோ? அந்த ஏரியால இருக்கனே அது எனக்கு தெரியல. கண்ணுல தட்டுப்பட்டு இருக்காது. ஆனா பூனை கிடையாது, அது வெறுகு மட்டும்தான் காரணம். நாய் எல்லாம் உள்ள இல்ல. நாய் வளர்க்கிற நாய், வீட்டு நாய், சின்ன நாய், குட்டிதான் இவ்வளவுதான். அது போட்டு அடிச்சிருக்கு. அந்த நாயை போட்டு அடிச்சிருக்கு. எங்க அம்மா தான் படுத்து இருந்திருக்காது. நாய் கடிக்க விடாம தடுத்து தான் பாத்துருக்கு. அதையுமே போட்டு கடிச்சு கொதறி வெறுகுதான். அப்ப வெறுகு அங்கனுக்குள்ள இருக்கு. வாய் ஊற ரத்தம் போட்டு பிச்சு பெனஞ்சிருச்சு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.